ஈத்தரப்பையில இவனுக்காக தானடா ஒளிஞ்சு எங்கெல்லாம் துரத்துறது? ஆமா இங்க என்ன பேச்சு வாங்க நம்ம ஆரம்பம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீங்க கூட வாயேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா. ஆரம்பிக்கலாமா? வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க. எவ்வளவு படிச்சாலும் புரிய மாட்டேங்குதா? எதுக்கு புக்க கொஞ்சம் நேரா வச்சு படிச்சு பாருங்க, புரிஞ்சாலும் புரியும். கட்சிக்காரங்க இயக்கத்துக்கு தலைவரானதுனால தலைவர்னு கூப்பிடுறாங்க. எங்கள் தலைவன் வண்டு முருகன் அண்ணன், கருமை நிற கண்ணன், பேச்சிலே மன்னன், சிந்தனை முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிறதுனால முதல்வர்னு அழைக்கிறாங்க. அத நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். காலப்போக்குல மத்த பொறுப்புல எல்லாம் வேற யாராவது வருவாங்க. இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஆனா இந்த அப்பா என்ற உறவு மாறாது. ஏன் கைப்புள்ள குரலி வித்த காட்டான், ஏமாந்துறாத. நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா இதுவாது உங்களுக்கு உணர்த்திருக்கே, மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டை முழுசா புறக்கணிக்கிறாங்க. சொல்லவே இல்ல. தமிழ்நாடு சிறப்பா செயல்படுறதா ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ஆனா பணம் மட்டும் தர மாட்டேன்னு முரண்டு பிடிக்கிறாங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? நம்மளோட உரிமையை கேட்கிறதையே அற்ப சிந்தனைன்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய். ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுல இருந்து கல்விக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. இப்ப அநியாயத்துக்கு நியாயமா இருக்கேப்பா. ரொம்ப சந்தோஷப்பா. நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. இந்த திட்டங்களால முன்னேறினவங்க எனக்கு கடிதம் எழுதுறாங்க. ஐயா லெட்டர் போட்டுருக்காருயா. கல்விக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு. தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராத. அப்புறம் நான் கொடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாத ராஜா. இந்திய அரசோட நிதி பங்களிப்பு கிடைச்சாதானே இன்னும் சிறப்பா செயல்பட முடியும். போடா, ஏதாவது சாகுபோக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னை சந்திக்கிறப்போ மக்களோட முகத்துல மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்குறேன். ஒவ்வொருத்தரும் என்கிட்ட உரிமையோடு பேசுறாங்க. மக்களுக்கான கவர்மெண்டா உங்க கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவ்யூ போடுறாங்க. நோ, கவனமா பாத்துக்குங்க. இது உருண்டைங்க, இது இப்படி வச்சு தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முதைய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.